ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அவர்களின் இனிய உகாதி நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் உங்களுக்கு சந்தோஷம், ஆரோக்கியம், வெற்றியை அளிக்கட்டும். விஜயின் வாக்கு வங்கி தங்களை பாதிக்காது என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சீமானுடன் எமது செய்தியாளர் மணிகண்டன் நடத்திய பிரத்யேக நேர்காணலை தற்போது பார்க்கலாம். தேர்தல் வரைவு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கோம். இந்த தேர்தல் எவ்வளவு முக்கியம் நாம் தமிழருக்கு? என்ன சொல்றீங்க? இந்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு 4 முனை போட்டி இருக்கு. நாம் தமிழர் கட்சிக்கு இந்த தேர்தல் எவ்வளவு முக்கியமான தேர்தல்? இல்ல, 4 முனைங்கிறதுல ஒரு கோட்பாட்டு கொள்கை முனை தான், எடுத்து முன்வைக்கிற கருத்தியல் முனை தான். அவங்க 3 பேரும் ஒரே தளத்தில் இருக்காங்க, நான் தான் எதிர்த்தளத்தில் இருக்கேன். இப்போ இருமுனை தான், இருமுனை போட்டி தான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ அதனால அது 3 பேரும் இலவசங்களை நம்பி இலவசங்களை கொடுத்து என் மக்களை ஏமாற்ற நினைக்கிறாங்க. அந்த நிலையிலிருந்து அதை எப்படியாவது மாற்றணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ எங்கள் 2 பேருக்கு தானே, அவங்க 3 பேரும் இருமொழி கொள்கையில் இருக்காங்க, நான் ஒரே மொழி கொள்கை மொழின்னு இருக்கேன். இப்போ அது அவங்க மதுக்கடையை மூடுவோம்னு சொல்லலை, நான் வந்தோன்னே மூடுவேங்கிறேன். இப்போ இதுதானே மாறுதல், இதுக்கு தானே போட்டி. அப்போ அதை போய் பேச முடியாது. அவங்க வாக்குக்கு காசு கொடுப்பாங்க, நான் கொடுக்க மாட்டேன். இப்போ பணத்துக்கு வாக்கு என் இனத்துக்கு தூக்குங்கிறது என் கோட்பாடு. அதனால அது இருமுனை போட்டி தான். இது எங்களுக்கு ஒவ்வொரு தேர்தலுமே முக்கியமானதுதான். இப்போ இந்த தேர்தல் தேர்தல் அரசியலில் ஒரு 10வது ஆண்டுல கால எடுத்துக்கிறதுனால கடுமையாக சண்டை செய்யும். வாக்குறுதிகளில் முக்கியத்துவம் வாய்ந்த வாக்குறுதிகள்னு அதிமுக, தவேக பல கட்சிகளும் சொல்றாங்க. அந்த மாதிரி நம்ம வரைவில் எது முக்கியம்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவங்க முக்கியமான வாக்குறுதின்னு சொல்றது எதை ஒன்று இருக்குல்ல, எதை சொல்லு. குடும்பத்துக்கு 6 எரிகாற்று ஊரில் கொடுப்பேன், குடும்ப தலைவிக்கு 2000 கொடுப்பேன், 2500 கொடுப்பேன், தாலிக்கு தங்கம் கொடுப்பேன். அதெல்லாம் இல்லை. நான் என் பிள்ளையே தாலியில் 5 பவுன் தாலி தங்கம் வாங்கி கூட தாலி கட்டுற மாதிரி நான் வசதி ஏற்படுத்தி கொடுப்பேங்கிறேன். அது என்னோட இது அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீர், இது 3 தான் என் ஆட்சியில் இலவசம். வெறும் இலவசம்னா இப்போ இலவசமாக தான் இருக்குன்னு சொல்லக்கூடாது, தரமாக கொடுப்பேன். எல்லாத்தையும் இலவசமாக கொடுத்தேன். அரசு தண்ணீரை மட்டும் வித்துச்சு, தமிழ்நாடு அரசு 10 ரூபாய்க்கு. ஏன்னு கேட்டால், தண்ணீரை இலவசமாக கொடுத்தா அதை விற்கிற தனியார் முதலாளியுடைய லாபம் குறைஞ்சு போயிடும். அப்போ அவன்கிட்ட லாபம் குறைஞ்சா உனக்கு என்னன்னா, அவன்கிட்ட இருந்து வர கமிஷன் காசு எனக்கு நின்று போயிடும். உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். இப்போ அதை பற்றி நான் கவலைப்படாமல் தரமான குடிநீரை கொடுப்பேன், நல்ல கல்வியை சரியாக சமமாக கொடுப்பேன், நல்ல மருத்துவத்தை சரியாக சமமாக தரமாக கொடுப்பேன். இது 3 தான் இலவசம் என் ஆட்சி. இது புதிதாக வந்திருக்கக்கூடிய கட்சி அதிமுகவோட வாக்குகளை பிரிப்பாங்க, திமுகவோட வாக்குகளை பிரிப்பாங்கன்றாங்க. நாம் தமிழர் இந்த தாவேக்காவோட எஃபெக்ட் எதுவும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா வாக்கு வங்கியில்? அது ஒன்றும் இருக்காது. இப்போ நீங்கள் தம்பியோட வாக்கு எனக்கு இருந்தால் அவருக்கு நீங்கள் எண்ணும் போது 20 விழுக்காடு இருக்குது, 30 விழுக்காடு இருக்குன்றீங்க. எனக்கு 8.5 விழுக்காடு தானே இருக்குது. அவர் வாக்கு எனக்கு போட்டிருந்தா நான் 25 விழுக்காடு 20 விழுக்காடு வந்திருப்பேன்ல. எனக்கு பின்பற்றி வாக்கு செலுத்துறவங்க பொழுதுபோக்கு தளத்தில் தலைவனை தேர்ந்தவன் இல்லை, போராட்ட களத்தில் தலைவனை தேர்ந்தவன். காத்தடிக்கிற திசையெல்லாம் பறந்து வர பதர் இல்லை, இவருக்கு போடுமா அவருக்கு போடும். புயலே அடித்தாலும் அதே இடத்துல அசையாமல் நிற்கிற வீரியமிக்க விதை நெற்கள் தான் மனிதன் என்னோடது. அப்போ என்னுடைய கோட்பாடு பிடிக்குது அவனுக்கு. மொழி, இனம், நாடு, மக்கள், மற்ற நாடுகள் மாதிரி நம் நாட்டு மக்கள் வாழணும், மலை காக்கப்படணும், நிலம் காக்கப்படணும், கடல் காக்கப்படணும், நீர் காக்கப்படணும், இதெல்லாம் தேடுற ஒரு கூட்டம் இருக்குல்ல, அதுதான் எங்கூட நிற்குது. இப்போ அதை போய் நீங்கள் யாரும் இதை என்னை தாண்டி ஒரு கருத்தை வச்சாதான் அவன் பின்னாடி வருவான். புரியுதா? நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தந்தி தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக நேர்காணலை பார்த்தோம். ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அவர்களின் இனிய உகாதி நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் உங்களுக்கு சந்தோஷம், ஆரோக்கியம், வெற்றியை அளிக்கட்டும்.